அங்கே இயேசுவும் சீஷர்களும் கடல் பிரயாணம், கப்பல் பிரயாணம் பண்ணும்போது திடீரென்று அங்கே சமுத்திரம் பயங்கரமாய் கொந்தளிக்க ஆரம்பித்தது. காத்தும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. சீஷர்கள் ரொம்ப முயற்சி பண்றாங்க. ரொம்ப முயற்சி பண்ணி எப்படியாவது கரை போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறாங்க. இவங்க பிரயாசத்தின் முடிவு என்ன தெரியுமா? இனி நம்மளால முடியாது, இனி அவ்வளவுதான், செத்தே போவோங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. செத்து போவோங்கிற எண்ணம் வந்த உடனே இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஐயரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் இயேசு எங்கதான் இருந்தார்? எங்கதான் இருந்தார்? அங்கேயேதான் இருந்தார். அந்த படகுல தான் இருந்தார், படுத்திருந்தார். அந்த படகுல தான் படுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க சொந்த முயற்சியில போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பிரயாசப்பட்டாங்க. நாம அப்படித்தானே ஒரு பிரச்சனை வந்த உடனே யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாம் போய் தான் கடைசியில் எங்க வருவோம்? ஏசப்பா எங்கெங்கயோ போயிட்டேன், முடியலப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம வர்றது போல இந்த சீஷர்களும் தங்களால் என்ன முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. முடியாத பட்சத்துல ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? தாவுக்காகவா உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சாரு? பாதியில செத்து போகிறதுக்காகவா அழைச்சாரு? இல்லையே. ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலா. செத்துருவோன்னு நினைச்சோமே, செத்து போயிருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோமே. எவ்வளவு ஈஸியா, சிம்பிளா ஒரு வார்த்தையில அமைதி ஆக்கிட்டார். இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சு போகுமோன்னு நினைக்கிறியோ சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை முடியாது. கடல் மேல் நடந்த இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிறார். படகுல பின்னணியத்துல தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்த இயேசு, உறங்கி கொண்டிருந்த இயேசு உன் வாழ்க்கையில தான் இருக்கிறாரு. பிரச்சனை வந்த உடனே நீ ஒன்று செய். எங்கேயோ யாரையோ தேடி நாடி ஓடுவதை விட்டுட்டு முதலாவது இயேசுவின் பாதத்துல. அல்லேலூயா.